நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். நம்பர் 1, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையா இருக்கத்தான் நாம் அரசியலுக்கே வந்தோம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். நம்பர் 3, சட்டம் ஒழுங்க சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்களோட பாதுகாப்புக்காக போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். And I will visit one district headquarters. தாமரைக்கு போகும். நீங்க நினைச்சுக்குவீங்க தம்பி விஜய் ஏதோ பாசிசம் பாயாசம் பேசுறாருன்னு. விசிலுக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும், வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும். இதெல்லாம் உள்குத்து இருக்குது. ஏமாந்துராதீங்க. நடிகர்கள் மேடைக்கு வந்தா ஈஸியா கைதட்டல் வாங்கலாம். கொள்கையை பேச வேண்டாம், கோட்பாட்டை பேச வேண்டாம், எதிர்கால திட்டங்களை பத்தி பேச வேண்டாம். சும்மா மேடையில என்னம்மா கண்ணு அப்படின்னா எனக்கே கைதட்டுறீங்களே. அப்போ அவருக்கு விஜய் என்ன இருந்தால் நம்மளோட பெரிய டாப் ஸ்டாருங்க. அவர் நம்ம இது இத்தனோட்டு சம்பளம் வாங்குற அவர் ஏதோ ரேஞ்சில் இருக்கிறாரு இல்லையா. அப்புறம் அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் இல்லைங்களா. அது என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு சினிமா பற்றி தெரியாது. நாங்கள் சில சமயத்தில் ஒரு படம் போய் ஒரு கிராமத்தில் 2 மாதம் எடுப்போம். முதல் நாள் இந்த மாதிரி தும்முன்னு கூட்டம் அப்படிம்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா இதில் பாதி ஆயிரும், அப்புறம் பார்த்தா கால்வாசி ஆயிரும், அப்புறம் பார்த்தா 10 பேரும் கூட இருக்க மாட்டாங்க. நீங்க டெய்லி போய் பாருங்க. இல்லை, அமைதிப்படை ஷூட்டிங் பொள்ளாச்சியில் எடுக்கல 2 மாசங்க. காரு தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து காருக்கே வர முடியாது, அடிச்சு புடிச்சு அப்படி இருந்து நிலைமை போக காலையில் எழுந்திரிச்சு எழுத்து அப்படி பொள்ளாச்சி சந்தையில் நானே மனுவெண்ணம் போய் அங்கே ஒரு கடை இருக்குது, சூப்பராக இருக்குது. இட்லி காலங்காத்தால் நல்லா நாட்டுக்கோழி குழப்பல அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஒரு டீயை குடிச்சிட்டு போகிற நிலைமைக்கு ஆள் பாய் போச்சு. சத்யராஜ் அதான் அங்கே உட்காந்து மணிவண்ணா சார் நல்லா இருக்கிறீங்களா சார்? சார் இது